நேயர்களே, வருகின்ற 12/3/2025 அன்று மாசி மகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. எப்படி மகா சிவராத்திரி இரவு நேர வழிபாடு அதிகமாக செய்தோமோ, அதேபோல் இந்த மாசி மகத்திற்கு பகல் நேரத்திலே, அதுவும் குறிப்பாக மாலை நேரத்திலே சிவ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாசி மகத்துக்கு உண்டு. இது என்ன மாசி மகம் என்றால், வருடத்திலே ஒரு முறை சூரிய பகவானும் சந்திர பகவானும் கும்பராசியிலே சந்தித்துக் கொள்வார்கள். இது மாசி மாதம். அப்பொழுது பௌர்ணமியும் அந்த மாதத்திலே நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அமாவாசையும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த பௌர்ணமி என்பது குறிப்பாக சூரியனுக்கு 7ஆம் இடத்திலே, அதாவது கும்பராசியிலே இருக்கிற சூரியனுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தில் சந்திரன் நடமாடக்கூடிய நாளே மாசி மகம் என்று சொல்லப்படும். இது ஜோதிட ரீதியிலான கருத்து. அதே நேரத்தில் இந்த மக நட்சத்திரம் என்பது கேது பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. பொதுவாக கேது பகவான் என்பவர் இந்த சந்திர பகவானுக்கும் சரி சூரிய பகவானுக்கும் எதிர்ப்பான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய கிரகங்களாகும். இது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த ராகு கேது பிரிவு என்பது இந்த சூரிய சந்திரர்களால் புராண காலத்தில் ஏற்பட்டது என்ற உண்மை உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே இந்த மாசி மகத்தன்று இன்னொரு விசேஷமும் இருக்கிறது. குறிப்பாக மன்மதனை சிவபெருமான் வதம் செய்த நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே மன்மதனை நெருப்பால் பஸ்பமாக்கிய பொழுது மன்மதனின் மனைவி என்று சொல்லக்கூடிய ரதி என்பவள் சிவபெருமானிடம் வேண்டி விரும்பி தவம் இருந்து தனது உயிரை, அதாவது தனது உயிராக இருக்கக்கூடிய கணவனை உயிர் பெற்று வெளியிலே கொண்டு வந்த நாளாகும். எனவே இந்த நாளில் சிவாலயங்களுக்கு சென்று கணவன் மனைவியாக இணைந்து வழிபாடுகள் செய்ய வேண்டும். சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவபகவானுடன் இணைந்த பார்வதி, அதே நேரத்தில் விநாயகர், முருகன் இவர்களை எல்லாம் சேர்த்து வழிபாடுகள் செய்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது உடல்நல குறைகள் இருந்தால் அந்த குறைகள் நிச்சயமாக இந்த நாளில் ஆலய வழிபாடுகள் செய்தால் நிவர்த்தியாகும். அதுபோல் நமது ஏனைய குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குற்றங்களை எல்லாம் நாம் நெருப்பிலே போட்டு பொசுக்கிவிட்டு புது மனிதராக காட்சி கொடுக்க வேண்டும், இந்த உலகத்திலே நாம் உலா வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த விரதம் என்பது நம்மால் முடிந்தவரை பக்குவமாக சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது. முடிந்தவர்கள் பகல் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். அது அவரவர்களுடைய கொள்கையை பொறுத்தது, உடல்நிலையை பொறுத்தது என்பதையும் தெரிந்து கொண்டு சிவ வழிபாடு செய்யுங்கள். இந்த மாசி மாதத்திலே 2 முக்கியமான விசேஷங்கள், மகா சிவராத்திரி மற்றும் மாசி மகம் இது வர இருக்கிறது. வேறு எந்த மாதத்திற்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. எனவே இந்த நேரத்தில் சிவாலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்தால் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரை அடுத்த வாரத்திலே சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.